ஆண்டவர் இந்த நாளில் ஆண்டவருடைய பிறப்பு நாளை, ஆனால் இந்த வருஷத்தில் ஏதோ ஒரு நாள் ஆண்டவர் பிறந்திருக்கிறார். ஆனால் உலகம் பூரா இந்த நாளை அனுசரிக்கிறதுனால நம்மளும் எல்லாத்தோடு சேர்ந்து நம்ம இந்த கிறிஸ்துமஸ் நாளை நம்ம அனுசரிக்க ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்கிறார். அதுக்காக ஆண்டவருக்கு நம்ம எத்தனை நன்றி சொன்னாலும் பத்தாது. ஆகவே நம்ம சந்தோஷமாய் மகிழ்ச்சியா இந்த நாளை நம்மை கொண்டாடுவோம். இப்பொழுது நம்ம ஒரு பாடலை பாடுவோம். பாடல் புஸ்தகத்தில் 357வது பாடல். நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனமது பாக்கியமுள்ளது எனப்படுமே. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனமது பாக்கியமுள்ளது எனப்படுமே. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. பாவமறியாத பரிசுத்தரானது, பாவமறியாத பரிசுத்தரானது, பாவிகளை இரட்சிக்க வந்தவரா. பாவமறியாத பரிசுத்தரானது, பாவிகளை இரட்சிக்க வந்தவரா. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. கட்டிலை பேசுமோ வாய் திறந்து நம் கர்த்தரே என்றும் ஜீவிக்கிறார். கட்டிலை பேசுமோ வாய் திறந்து நம் கர்த்தரே நம்மில் ஜீவிக்கிறார். நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. பற்பல கிருபைகள் பகருகின்றார் நம் கற்புடன் அவர் பணி செய்திடவே. பற்பல கிருபைகள் பகருகின்றார் நம் கற்புடன் அவர் பணி செய்திடவே. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு
சகலமும் படைத்த சர்வாதிகாரி இயேசு, சகலமும் படைத்த சர்வாதிகாரி இயேசு, சகலமும் ஜெயித்திட்ட பரிகாரி, சகலமும் ஜெயித்திட்ட பரிகாரி இயேசு, சகலமும் ஜெயித்திட்ட பரிகாரி. நம்முடைய தெய்வம் தேவலால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. நம்முடைய தெய்வம் தேவலால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் அது பாக்கியமுள்ளது எனப்படுமே. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. பாவமறியாத பரிசுத்தராம் இயேசு, பாவமறியாத பரிசுத்தராம் இயேசு, பாவிகளை இரட்சிக்க வந்தவராம். நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. பற்பல கிருபைகள் பகையிட்டால் நம் கற்புடன் அவர் பணி செய்திடவே. பற்பல கிருபைகள் பகையிட்டால் நம் கற்புடன் அவர் பணி செய்திடவே. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வமில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகவே ஆண்டவரே பெரியவராய் இருக்கிறார், உயர்ந்தவரே இருக்கிறார், மேன்மையுள்ளவராய் இருக்கிறார். உலகத்தை சிருஷ்ட தேவனாய் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற எல்லா மனுக்குலத்துக்கும் அவர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. உலக சிருஷ்டி கர்த்தாவாய் இருக்கிறார். சகலத்தையும் ஆண்டு நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேறுபாடே கிடையாது. மனிதனாய் பிறந்த, மனுஷியாய் பிறந்த, குழந்தைகளாய் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் ஆண்டவர் ஒரு பொதுவான மனிதர். அல்லேலூயா. பொதுவான ஆண்டவராய் இருக்கிறார். எல்லாத்தையும் நேசிக்கிற ஆண்டவர், அன்பு கூறுகிற ஆண்டவர், பாதுகாக்கிற ஆண்டவர். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறார். குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகவே அவரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் அது பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் ஆண்டவர் இந்த பூமிக்கு எதற்காக வந்தார் என்று சொன்னால், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. பாவிகளை நேசிக்கிற தேவன், பாவிகளை ஏற்றுக்கொள்ளுகிற தேவன், பாவிகளை அவர் நல்லவர்களாய் மாற்றுவதற்கு தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இயேசு பிறப்பு அவருடைய நட்சத்திரம் வழிகாட்டியாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, எல்லா ஜனத்திலும் மிகுந்த சந்தோஷத்தை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய பிறப்பு எல்லா உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனத்துக்கும் ஆச்சரியம், அற்புதம். அதனால அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன். அவர் நித்திய பிதா, சமாதான பிரபுவாக இருக்கிறார். அவரை அண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகளை சகல விதமான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் விடுதலையும் கொடுத்து நம்மளை போஷித்து வழிநடத்தி காப்பாற்றுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே பெரியவராயிருக்கிறார்.
ஆண்டவருடைய பிறப்பு சத்துருக்கள் எல்லாம் நடுங்குவாங்களாம். எப்படி? சத்துருக்கள் எல்லாம் அவருக்கு விரோதமா எழும்புகிற எல்லா பில்லி சுனிய கட்டு மந்திரம் தந்திரங்கள் ஏவல் எல்லாம் வந்து அது என்னென்ன செய்யறாங்களோ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவங்க எல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லும் போது அதெல்லாம் பயப்படும். அவர் அவ்வளவு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்மளை ஆசீர்வதித்து நம்மளுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உலக ரட்சகராய் இருக்கிறார். ஆக இந்த இதுக்கெல்லாம் நான் வசனத்தை எடுத்தேன்னா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மணி நேரம் பேசிடலாம். அதனால வசனம் சொல்லாம சொல்லிட்டு இருக்கேன். அதில் ஆண்டவர் பெரியவராக பாவிகளை ரட்சிக்க ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். பாவிகளை அனுசரிக்கிற தேவன், பாவிகளை பாக்கி நல்லவர்களாய் மாற்றுவதற்கு இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். நித்திய ஜீவனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அன்புள்ள தேவனாய் இருக்கிறார். சமாதானத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். உலகத்துல சமாதானம் இல்லாம இருக்கு. எங்க பார்த்தாலும் சமாதானம் இல்லாம உலகத்துல பார்க்கிற போது எல்லா தேசங்களிலும் இன்னைக்கு சமாதான குறைவா இருக்கு. அதனால அந்த சமாதானத்தை சந்தோஷமாய் மாற்றுக்கத்தக்கதாக தான் ஆண்டவர் வந்தார். ஆண்டவர் பெரிய தேவனாய் இருக்கிறார். உயர்ந்த தேவனாய் இருக்கிறார். ஆகவே அவர் பாவிகளை ரட்சிப்பதற்கு இந்த உலகத்திலே வந்த தேவனாயிருக்கிற நித்திய ஜீவனை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். யோவான் 3:16 சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அவரை தந்த ஆண்டவர் பாருங்க எவ்வளவு ஒரு நல்ல தேவனாயிருக்கிறார். உயர்ந்த தேவனாயிருக்கிறார். அன்புள்ள தேவனாயிருக்கிறார். அரவணைக்கிற தேவனாயிருக்கிறார். நம்மளை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மளை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம குழந்தைகளை காப்பாற்றுகிற தேவன், நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆகவே ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். ஆகவே இந்த நாள் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ப்ரோக்ராமுக்கு இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேல இருக்கு. அதனால அப்பதான் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கணும். இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் தேவனை ஆராதிக்கணும். ஒரு அல்லையா சொல்லுங்க எல்லாரும். குழந்தைகள் நல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க ஏசப்பாக்கு அல்லேலூயா. இந்த சைடு பசங்க எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. ஏசப்பாக்கு அவ்வளவுதான் எனர்ஜியா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாள்? கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ்னா என்னது? ஏசப்பாவுடைய பிறந்த நாள். அப்படியா? சரி, ஏசப்பாவுடைய பிறந்த நாளுக்கு வந்திருக்கிறோம். நல்லா ஏசப்பாவை என்ன பண்ணணும்? ஏசப்பாவை பாடி ஆராதிக்கணும். அல்லேலூயா. எல்லாம் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு முன்னு உட்காரக்கூடாது. அல்லேலூயா. நல்லா சந்தோஷமா கைகளை தட்டி நல்லா பாடி ஏசப்பாவை மகிமைப்படுத்தணும். அதுதான் அவருக்கு நம்ம கொடுக்கிற கிஃப்ட். நீங்க நல்லா கையை தட்டி பாடி ஆராதிச்சு அவர் மகிமைப்படுத்துறதா நம்ம அவருக்கு கொடுக்கிற கிஃப்ட். கேக்கோ பிரியாணி அவர் சாப்பிட மாட்டார். நம்ம ஆராதிக்கிற ஆராதனை தான் அவருக்கு முக்கியம். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். தொடர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி ஒரு 20 நிமிஷம் ஏசப்பாவை நம்ம ஆராதிக்க போகிறோம். அப்புறம் பாஸ்டர் நம்மத்தில வந்திருக்கிறாங்க. அவங்க தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுப்பாங்க. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியா இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம் என்கிறதான பாடல். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி பாடி ஏசப்பாவை நம்ம மகிமைப்படுத்த போறோம். அல்லேலூயா. ஆமென். எல்லாம் நல்ல கரங்களை தட்டணும். பசங்க இங்க பேசிட்டே இருக்கிறீங்க, பேசக்கூடாது. நல்ல கரங்களை தட்டி அழகா ஒரே மாதிரி. மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய்
சென்று வானசாஸ்திரிகள் பணிந்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் மொழியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாட்சிடுவோம். இறைவன் மொழியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாட்சிடுவோம். அந்நாளும் ஆலயத்தில் அன்று ஆண்டவரை அறிந்து, அந்நாளும் ஆலயத்தில் அன்று ஆண்டவரை அறிந்து, தீர்க்க தரிசனமே குறித்து என்னை புகழ்ந்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை கரங்களை தட்டி பாடுவோமா? இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். யாக்கோபில் ஓர் நட்சத்திரம் இவர் வாக்கு மாறாதவரே. யாக்கோபில் ஓர் நட்சத்திரம் இவர் வாக்கு மாறாதவரே. தன்னிமை நேரத்திலே நம்மை விண்ணக சேர்த்திடுவார். இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவா இந்த பூமியில அவர் மானிடனாய் மனிதனாய் பிறந்தார். ஹல்லேலூயா. கடவுள் இந்த உலகத்துல என்னவாய் பிறந்தார்? மனிதனாய் பிறந்தார். ஹல்லேலூயா. யாருக்காக? நமக்காக. யாருக்காக? யாருக்காக? நமக்காக இந்த பூமியில வந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க எனக்காகத்தான் ஏசப்பா வந்தாரு? உங்களுக்காகத்தான் வந்தாரா? புது ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க, அப்ப உங்களுக்கு தானே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இன்னொரு பாடலை பாடி தேவனை ஆராதிப்போம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தாருங்க. தான பாடல கரங்களை தட்டி பாடுவோம். இல்ல நல்ல கரங்களை தட்டணும். நல்ல கரங்களை தட்டி கையை கடைசி வரைக்கும் நல்லா தட்டி பாட்டு பாடணும். ஆமென். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாத்யாகியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாத்யாகியாய் வளர்ந்தார். மாத்யாகியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைத்தவரே. பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே. மனக்காரிருளை என்னில் நீக்கிட
கரத்தை உயர்த்தி புகழ் பாடி பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் பாதையில் நடப்போம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். எல்லாரும் சொல்லுங்க. வானவர் புவி எல்லாரும் சொல்லுவோமா? பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார். உள்ளமதில் திரையெங்கும் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார். உள்ளமதில் திரையெங்கும் புசிப்போம் துடிப்போம் தேவராஜமல்ல மரணாவியில் மகிழ்வோம். புசிப்போம் துடிப்போம் தேவராஜமல்ல மரணாவியில் மகிழ்வோம். மரணாவியில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். எல்லாம் சேர்ந்து பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி எல்லாரும் அப்படியே எழுப்பி நின்று தேவனை ஆராதிப்போமா? எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழுப்பி நின்று வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். எல்லாரும் கரங்களை உற்சாகமாய் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஓ ஹalleluya. தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை. தேவனுக்கே மகிமை எங்கள் தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க. கரங்களை உயர்த்தி உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க. உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க. உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க. உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும்
தட்டி எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. சொல்லுங்க ஐயா தேவ பிரசன்னத்தில் நிறைந்தவர்களாய் எல்லா கண்களை மூடி தேவனை ஆராதிப்போமா? கண்களை மூடினவர்களாய் ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும். இன்று தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. எல்லாரும் சொல்லுங்க இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. எங்கள் குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. அவர் கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. அவர் கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்துக்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. இயேசையா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. இயேசையா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹalleluya இயேசுவே. எல்லா கரங்களை உற்சாகமாய் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடினவர்களா? எல்லா கண்களை மூடி, எல்லாரும் கண்களை, யாரு கண்களை திறந்து பார்க்க கூடாது. சிறுவர்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும்
எல்லா தெய்வ பிரசன்னத்தை இந்த வேளையில நாம் உணர்ந்தவர்களாய். ஓ ஹalleluya 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 ஹalleluya. ஓ நன்றி தகப்பனே. ஹalleluya. நன்றி. ஒருவரும் சேரா ஒளிதனில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதரில் யாரும் கண்டிடா மகிமை நிறைந்தவர் எங்கள் தேவனே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதரில் யாரும் கண்டிடா மகிமை நிறைந்தவர் எங்கள் தேவனே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர்,